அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசி அல்லது மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவத்தின் 10வது பாவகம் மகரம் ராசி. இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். கர்ம பதிவுகள் அதிகம் கொண்டவர்கள் தான் இந்த மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள். அதாவது கடந்த ஜென்ம கர்மாவுடன் நிறையவே தொடர்புகள் உடையவர்கள். இந்த ஜென்மத்துல கடந்த ஜென்ம கர்மாவை கழிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில இவங்களுக்கு வாழ்வில் முதல் பகுதியில போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். எல்லாமே கிடைக்கும், ஆனா தாமதமாக கிடைக்கும்ன்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சரி, திருமணம் ஆகிறதும் தாமதமாக கிடைக்கும். ஆனாலும் முதல் பகுதி வாழ்க்கையில சில போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவே போராட்டங்கள் ஏற்படுகிறது. இந்த மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும், திருவோணம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், அவிட்டம் நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்கும். இப்போ பொதுவாகவே இந்த உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏறதால ஒரு 35 வயது வரலுமே பாத்தீங்கன்னாக்க சில விஷயங்கள்லாம் தடைகளும் தாமதங்களும் இருந்துகிட்டே இருக்கும். காதல் போன்றவை ஏற்பட்டு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுதுனாலையும் சில பேருக்கெல்லாம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதாவது பிற்பகுதி வாழ்க்கையில காதல் கல்யாணத்துக்கு பிறகு கருத்து வேறுபாடு, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள், பிரிந்து இருக்கிறது, சில பேருக்கு இருதாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் ஏற்படுகிறது. இந்த மகரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க குறிப்பா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 19 வயசுல இருந்தே ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ராகு திசை மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 38, 39 வயது வரலும் இருக்கும். அது வரலுமே இவருடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அலைச்சலும் பயணமுமாவே இருக்கும். இந்த நேரத்துல கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும்ன்ற நிர்பந்தமும் இவங்களை நோக்கி தள்ளும். அந்த வகையில சில நேரங்கள்ல சரியா வரன் அமையாம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம். சில பேருக்கு வரன் அமைந்து திருமணம் ஆனாலும் கலசர தோஷமோ தாரதோஷமோ இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பெண் அமையும். அந்த பெண்ணுக்கும் அல்லது அந்த ஆணுக்குமே தோஷங்கள் இருக்கும். ஆனா அதை செக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது, அல்லது சரியான செக் பண்ணியும் சரியான பதில் கிடைக்காம இருக்கும். அந்த வகையில திருமணம் அவசரப்பட்டு பண்ணும் போதும் அந்த வாழ்க்கை ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஒரு நிம்மதியை கொடுக்கறது இல்ல. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. முதல் பகுதியில கொஞ்சம் போராட்டமா இருக்கும். திருவோண நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்குமே இவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னாக்க 17 வயசுல இருந்தே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை வந்துடும். ஒரு பொதுவா சொல்றேன், இதுல முன்ன பின்ன இருக்கும், தசா இருப்பை பொறுத்து. இந்த ராகு திசை காலகட்டத்துல இவர்களுமே சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னாக்க உடலான தொந்தரவு, பாதிப்பு போன்றவை நிறையவே அடையிறாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தடைகள் ஏற்பட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். இந்த ராகு திசை சின்ன வயசுலயே வந்துடுறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த உயர்கல்வியை தொடருவாங்க. அதே போல இவர்களுக்கு காதல் போன்றவை எல்லாம் வருது, நிறைய அஃபயர் வரும், எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் விரும்புவாங்க. ஆனாலும் அந்த காதல் வாழ்க்கையில சக்சஸ் ஆனாலையும் இவர்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையில நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அல்லது பிரச்சனையோட வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. மேலும் சில பேருக்குலாம் அரேஞ்ச் மேரேஜே ஆகும், கொஞ்சம் லேட்டா கூட மேரேஜ் ஆகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்குமே இருந்தாலும் ஒரு 35 வயதுக்கு மேலதான் அந்த திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை சந்திக்கிறாங்க. சோ முதல் பகுதியில கல்யாணம் ஆயிட்டா கூட, அரேஞ்ச் மேரேஜா ஆயிட்டா கூட, ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணமே பண்ணா கூட ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சரியான தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும். அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது, தனித்து இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தினால, அது வாழ்க்கை துணையரோட சண்டை போட்டு பிரிந்து இருக்கலாம், அல்லது வேலை விஷயமா கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படுது. சோ முதல் பகுதியில அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனாலையும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அனுபவிக்கிறது இல்ல. ஆனா ஒரு 35 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ பாத்தீங்கன்னாக்க ஒரு முதல் பகுதியிலேயே ஒரு 35 வயசுல இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு தொடர்போ அல்லது எதிர்ப்பாளனுடைய அப்ரோச்சஸோ நிறையவே வரும். சோ அதுல இவங்க ஈடுபடும் போது அதுல இறங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். இந்த இருதார தோஷம், கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் கூட ஒர்க் பண்ற இடத்துல நிறையவே இவர்களுக்கு ஏற்படுது. ஏன்னா இவர்கள் ஒர்க் பண்ணியே, அதாவது வேலை செய்து தன்னுடைய கர்மாவை கழிக்கக்கூடியவர்கள், அந்த வகையில கடினமான உழைப்பாளிகள்.
எந்த ஒரு இடத்துலயுமே தலைமை பதவிக்கு போகக்கூடியவர்கள், ஒரு சாதாரண வேலையில சேர்ந்தா கூட ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடியவர்கள் கடுமையா உழைச்சு அந்த உயர் பதவி அடைவாங்க. அந்த உயர் பதவியை அடையும் போது பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பாளனுடைய நட்பு அல்லது ஒரு அப்ரோச்சஸ், அந்த பழக்க வழக்கம் போன்றவற்றாலேயே அந்த இடத்துல ஒரு நேம் ஷேக் ஆகும், கெட்ட பேரு, பழிச்சொலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்படுது. அப்படிப்பட்டவர்கள் குறிப்பா அதுல திருவோணமும் சரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது அதிகம். சோ அப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்த விட்டு ரிலீஃப் ஆகி வெளியில வந்து அந்த வேலையை விட்டு இழந்து மீண்டும் ஒரு முறை போராடி கஷ்டப்பட்டு வேற ஒரு இடத்துல வேற ஒரு நிறுவனத்துல போயிட்டு தன்னுடைய திறமையால முன்னேறுவாங்க. இப்படி வாழ்க்கையில அடிக்கடி ஏற்றமும் இறக்கமுமாவே இருக்கும். பாத்தீங்கன்னாக்க இது 35 வயசுல இருந்தே கொஞ்சம் அதிகமாகவும் ஏற்படும். அதே போல இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இது கொஞ்சம் அதிகமும் கூட. சோ அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்துல. சோ இருதார தோஷம் இருக்குன்னா அதை தடுக்க முடியாது, அதற்கு பரிகாரம்ன்றது இல்லை. நமக்கு இப்படி விதி ஆகணும் அப்படின்னாக்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு காதல் போன்றவை இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டீப்பா பழகி கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். அப்படி ஆகும்போது அது 2ஆம் தாரம் மாதிரிதான் கணக்கு. அப்படி ஆகுதுன்னாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்படி எதுவுமே பட்டுதான் அந்த தோஷத்தை நிவர்த்தி ஆகும். ஒரு நல்லது கிடைக்கணும்னாலையும் அது கிடைச்சுதான் அந்த யோகம் கம்ப்ளீட் ஆகும். தோஷம்னாலையும் ஒரு கெட்டது நடக்கணும்னாலையும் அது நடந்த பின்னாடிதான் அது அந்த தோஷம் கம்ப்ளீட் ஆகும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இருதார தோஷம் இருக்கிறவங்களுக்கு எப்படியோ ஒண்ணு இந்த மாதிரியான கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் போன்றவை ஏற்படுறது, அதன் பிறகு கல்யாணம் ஆகிறது, அதுல பிரிந்து கல்யாணம் ஆகிறது, சில பேருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையிலையும் இருந்துகிட்டே வேற ஒரு தொடர்பு ஏற்படுறது, இப்படி எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்க அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் யோகங்கள் தான் காரணம். அதாவது ஜாதகப்படி எந்த தோஷமும் இல்லாதவர்களுக்கு இந்த 35 வயசுக்கு மேல வாழ்க்கை துணைவரோட ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டு வாழ்க்கை துணைவரோட ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழ்நிலை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடுது. ஆனா முதல் பகுதியில ஒரு 35 வயசு வரலும் ஒரு போராட்டமாவே இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் கூட பாத்தீங்கன்னாக்க 35 வயசுக்கு மேல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க இவங்களுக்கு சில பேருக்கு சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடுது. ஆனா எந்த அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவே அந்த திருமண வாழ்க்கை முறிந்து போய் அப்புறம் தனித்தே இருக்கிறது, உடல் நலத்துல அடிக்கடி தொல்லைகள் ஆரம்ப வாழ்க்கையில அடையிறது போன்றவையெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிடும். 7 வயசுல இருந்தே அப் டு 18 வருஷம் 25 வயசு வரலும் ராகு திசை. இந்த ராகு திசைக்குள்ளேயே ஒரு கல்யாணம் ஆகுதுன்னாக்க அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை ராகு திசை முடிகிற வரலுமே போராட்டமா இருக்கும். சில பேருக்கு பிரிந்து தனித்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு வகையில பிரிந்து இழந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில பார்க்கும்போது இவங்களுக்கு குரு தசை வரும்போது 2ஆம் தாரம் ஏற்படுது. 25 வயசுக்கு மேல 2ஆம் தாரம் ஏற்படுது. அதனால இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 25 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றது நல்லது. ஈவன் பெண்களாக இருந்தா கூட 27 வயசுல கல்யாணம் பண்றது நல்லது. சோ முதல் பகுதி வாழ்க்கை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே தாம்பத்தியத்துல பெரியதளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. சோ அதுதான் உண்மை. இந்த மகர லக்னம் அல்லது மகர ராசிக்கு அயன சயன ஸ்தானம் என்பது தனுசு 12ஆம் பாவகம். இதோட அதிபதி குரு. 3 கூடியவன் குரு தான். அதாவது மீனத்தோட அதிபதியும் குரு பகவான் தான். 7ஆம் அதிபதி சந்திரன். அதே போல 11ஆம் அதிபதி இவர்களுக்கு செவ்வாய், அதாவது விருச்சகம் வருது. இந்த கிரகங்கள் இவர்களுடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்குன்னாக்க இவர்களுக்கு தாம்பத்திய சுகம் என்பது நல்லாவே இருக்கும். அதாவது இப்ப மகர ராசி இந்த குரு பாத்தீங்கன்னாக்க 6ஆம் பாவகத்துல போய் இருக்கிறாருன்னு வச்சீங்களேன், 12ஆம் பாவகத்தை பார்ப்பாரு. தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆனா இவர்களுடைய உடல்நலத்துல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அதே போல எதிரிகள் தொல்லையும் இருக்கும் அல்லது கடன் இருக்கும். இப்ப ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஒண்ணு பெற வைப்பார். அந்த வகையில 12ஆம் பாவகத்துல இருக்க வேண்டிய குரு 12ஆம் பாவகத்திலே இருந்தாலையும் வெளிநாட்டுல போய் பிழைக்கிறது, அதே போல நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அது சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். தாராள குணத்தோட நிறைய உதவிகள் செய்வாங்க, ஆன்மீக நாட்டங்கள்லாம் நிறையவே இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்திலேயே குரு இருந்தாங்க. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த 3 குடிவன் பலம் இல்லாமல் நீசம் மட்டும் பெற்று இருக்கிறார்னு வச்சுங்களேன், ராசியிலேயே நீசம் ஆகுவார், மகரத்திலேயே நீசம் பெற்று இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் நீசமாகி 7ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சீங்களேன், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறது, தாம்பத்திய சுகம் பெரிதாக இல்லாம இருக்கிறது, அல்லது அது கிடைச்சாலே அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது இதெல்லாம். அதே போல ராசியாதிபதி நீசம் ஆகக்கூடாது. ராசியாதிபதி மேஷத்துல நீசமாகும்.
மேஷம் என்பது இவர்களுக்கு 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன், நீசபங்கமே ஆகல அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் தாமதமாகுது. திருமண வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் பெரிதாக கிடைக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்போ பாத்தீங்கன்னா விதிவிலக்கு இல்லாம சனி நீசமானாலையும் அவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை. எதிர்ப்பாலினால் துன்பங்கள் தானோ தவிர மகிழ்ச்சி இல்லைன்ற மாதிரி இருக்கும். மேலும் சுக்கிரனுடைய நிலைமையும் பார்க்கணும். சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருக்கு அல்லது சுக்கிரன் பாபத்துவமாக இருக்குன்னாக்க பெண்களை கொடுத்து இவருக்கு பாதிப்பை கொடுக்குமோ தவிர பெரிதாக நன்மைகளை கொடுக்கறது இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லை. இப்போ உறவுகள்லாம் ஏற்படும் சில பேருக்கு, அந்த பெண்களாலேயே அல்லது அந்த ஆண்களாலேயே அவமானம், பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது, பணம் செலவாகிறது, இந்த மாதிரி நஷ்டங்களை உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இவர்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த மகர ராசிக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க இந்த குரு சந்திரனும் வலுவா இருக்கணும். சந்திரனும் நீசம் பெற்றிருந்து அதே போல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு இருதாரம் ஏற்படுது. அதாவது சந்திரன் நீசம் பெற்று விருச்சகத்திலையும் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திலையும் இருக்குனாலையும் அவர்களுக்கு இந்த பரிவர்த்தனையின் மூலம் இருதாரம் ஏற்படும். அந்த தசாபுக்தி காலகட்டத்துல இருதாரத்தை ஏற்படுது. இது ஒரு கலசர தோஷம் மாதிரிதான். சோ அந்த மாதிரி ஏற்படும். சந்திரன் பலமோடு இருக்கிறாரு அப்படின்னாக்க நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவார். சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னாக்க நல்ல அழகான எதிர்பார்த்த செல்வங்கள் உள்ள நல்ல படித்த வாழ்க்கை துணைவர் அமைவார். அதன் மூலம் மகிழ்ச்சியும் நிலைத்தன்மையோடு இருக்கும். நம்ம ஜாதகத்துல கிரகங்களுடைய ஸ்தான பலம், வலிமை இவற்றை பொறுத்து, லக்னாதிபதியோட வலிமையை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது நிலைத்தன்மையா இல்லையா என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவான பலனாக நாம சொல்லும் போது மகர ராசிக்கு முதல் பகுதி வாழ்க்கையில நிறைய போராட்டம் தான். ஏறத்தால ஒரு 35-36 வயசு வரலுமே காதலிச்சாலையும் அந்த காதல்ல ஃபெயிலியர் ஆயிடுது. சில பேருக்கு சக்சஸ் ஆயிடும். அந்த காதல் சக்சஸ் ஆனாலையும் அந்த காதல் வாழ்க்கையில அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கல்யாண வாழ்க்கையில இப்படிதான் வாழணும்னு கற்பனையோட இருப்பாங்க. சின்ன வயசுல எப்படிப்பட்ட வாழ்க்கை துணைவர் அமையணும், இவருக்காகவே வாழணும்ன்ற ஒரு மிகப்பெரிய கற்பனைலாம் இருக்கும். அந்த வகையில காதலிப்பாங்க. காதலிச்ச பின்னாடி இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவருடைய உறவுகளோட செட் ஆக மாட்டாங்க. அந்த உறவுகளோட கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடியே இருக்கும். ஏன்னா அந்த சனி பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துல நீசமாகிறாரு. செவ்வாயோட வீட்டுல நீசம். இந்த செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வராது, பாதகாதிபதியாகவும் கூட. சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு, மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க பிரிந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கே லேட் ஆகும். மேலும் தனி குடித்தனமா போயிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் இந்த பிற்பகுதி வாழ்க்கையில தாம்பத்திய சுகம் என்பது ஓரளவுக்கு கிடைக்குது. அதாவது இவருடைய ஜாதகப்படி தோஷங்கள் இருக்குன்னா கூட 2ஆம் தாரம் ஏற்படணும்னு விதி இருந்தா அந்த 2ஆம் தாரம் இடத்துல 37, 38 இந்த வயதுகள்ல ஏற்பட்டு ஒரு 38 வயதுக்கு பிறகு இவங்க நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியுடைய கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடுது. பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றமும் அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே பிற்பகுதி வாழ்க்கையில இவர்களுக்கு ஏற்படுது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.